எந்த நீர்மூலகம் சம்பந்தமான ஒரு குறைபாடாக இருந்தாலுமே நாம ஒருங்கிணைந்த சிகிச்சை அணுகுமுறையை செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த சிகிச்சை அணுகுமுறைனா என்னன்னா, நீருடைய அளவை செக் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தணும், நீருடைய தரத்தை செக் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தணும், நீருடைய வெப்ப சமநிலையை செக் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தணும், நீருடைய பரவலை உறுதிப்படுத்தணும். அதே நேரத்துல தூய்மை, நீருடைய தரம் வேற, தூய்மை வேற. தரம் அப்படின்னா குவாலிட்டி, தூய்மை அப்படின்னா பர்பஸ். என்ன பர்பஸ்க்காக அந்த நீரை சரியான அளவோடையும் தரத்தோடையும் வெப்ப சமநிலையோடையும் பரப்புறீங்க அப்படின்னா அந்த நோக்கம் தெளிவா இருக்கணும், சரியா இருக்கும். சரி, இப்போ ஒருத்தர் சரியான அளவுல, சரியான தரத்துல, சரியான வெப்ப சமநிலையில தண்ணியை ரெடி பண்ணிட்டார். அதை குடிச்சுக்கிறது அப்படிங்கிறது பரவல். தண்ணி எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்றது அப்படிங்கிறது பரவல். இப்ப நான் குடிச்சுக்காம கீழே ஊத்திட்டேன், சட்டையில ஊத்திக்கிட்டேன் அப்படின்னா பரவல் தப்பா இருக்குங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போ நீருடைய பரவல் அப்படிங்கிறது வேற. இப்ப தண்ணியை நான் குடிச்சிட்டேன், பரவல் சரியாயிடுச்சு. தண்ணியை குடிச்சிட்டு நான் ஒரு தப்பான காரியம் பண்றேன், இதுதான் தூய்மை, இதுதான் நோக்கம். சரியா? நீர் பரவி என்ன நடக்குது அப்படிங்கிறது நோக்கம். புரியுதா? சோ மொத்தம் 5 விதமான தன்மைகள் நீருடைய ஆரோக்கியத்தை தீர்மானிப்பதில் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளும். அக்குபஞ்சர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நீர் மூலகத்தை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா பார்க்கப்படும். அதுவும் இந்த நீருடைய தூய்மை என்று சொல்லப்படக்கூடிய நல்ல நோக்கங்கள், இது மனம் சார்ந்தது. அப்ப நீருடைய தரம்னா என்ன, நீருடைய தூய்மைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏதாவது குழப்பம் இருக்கா அதுல? சரி, இப்ப ஏன்னா நீருடைய அந்த தூய்மையை பத்தி தான் இன்றைய வகுப்புல நம்ம பேசுவோம். இப்ப இன்னொரு உதாரணமும் நம்ம பார்த்தோம். ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துல எல்லா மரங்களுக்கும் தண்ணி பாய்ச்சணும், தேவையான அளவுல தண்ணி இருக்கணும், அந்த தண்ணி தரமான தண்ணியா இருக்கணும், இந்த தண்ணி ரொம்பவும் கொதி நீரா இருந்துடக்கூடாது, ஐஸ் கட்டியா இருந்துடக்கூடாது, வெப்ப சமநிலையில் இருக்கணும். அந்த தண்ணி எல்லா மரங்களுக்கும் சரியான தன்மையில பாய்ச்சப்படணும். சரியா? இப்போ அது எந்த மரத்துக்கு பாய்ச்சப்படுது, இந்த பாய்ச்சப்பட்டு என்ன மாதிரியான மரம் வளருதுங்கிறது முக்கியம். ஒரு விசைச்செடியும் வளரலாம், ஒரு பழமரமும் வளரலாம் இல்லையா? சோ நம்ம பாய்ச்சுற தண்ணி ஒரு பழமரத்துக்கா இருக்கணும், விசை செடிக்கா இருக்கக்கூடாது. அப்போ நம்ம நீர் மூலகத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான நோக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுதான் தூய்மை. அந்த நோக்கத்தை பத்தி தான் நம்ம பேசுவோம். சரிங்க? நீருடைய ஆரோக்கியத்தை பற்றிய 5 விஷயங்களை பேசியிருக்கிறோம். நீருடைய அளவு, தரம், வெப்ப சமநிலை, பரவல், தூய்மை. இந்த 5 விஷயங்களை பொதுவா நம்ம பேசியிருக்கிறோம். இதுல ரொம்ப பர்டிகுலரா நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, நீரின் தூய்மையும் மர ஆகாயத்தினுடைய வளர்ச்சியும், இதை பத்தி பேச போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவம் சார்ந்த ஆன்மீக புரிதல் இது, கவனிச்சுக்கலாம். சரி, இந்த படத்துல என்ன இருக்குதுன்னா, மண் இருக்குது, வேர் இருக்குது, மரம் இருக்குது, கிளை இருக்குது, மரத்தினுடைய வளர்ச்சி நமக்கு தெரியுது, பழங்கள் இருக்குது. சரியா? இந்த படத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மரம் வளர்றதுக்கு அடிப்படையா என்ன தேவையா இருந்தது? நிலம் தேவையா இருக்குது, அடுத்து நீர் தேவையா இருக்கு. சரி, பொதுவா நீர் அப்படிங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா வானத்துல இருக்குது. வானத்துல எப்படி நீர் வந்துச்சு அப்படின்னா படைக்கப்பட்டது, அவ்வளவுதான். அந்த வானத்தில் இருக்க நீர் அடுத்து எங்க தங்குது? வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் அடுத்து எங்க தங்குது? வரும்போது காற்றுல கலக்குது. இந்த குளிர்ந்த காற்றை நாம உணர்றோம், ஆனா காற்றுல அது தங்கல, அது காற்றுல மூவ் ஆயிட்டு இருக்குது. ஆனா எங்க ஒரு லேண்ட் ஆகுது அப்படின்னா நிலத்துல லேண்ட் ஆகுது. சரியா? அப்போ நீருடைய இயல்பு என்பது வானத்தில் இருந்து இறங்கி நிலத்தில் தங்குதல் என்பது நீருடைய ஒரு இயல்பு. அப்போ நீருக்கு நிலத்தை அடைய வேண்டும் என்பது கட்டளையாக இருக்கிறது. ஏன் நீர் நிலத்தை அடைய வேண்டும் என்றால், அது
நிலத்தை அடிப்படையாக கொண்டு வளரக்கூடிய மரத்திற்கு ஊட்டம் அளிக்க வேண்டும் என்பதற்காக. சரியா? அப்போ நீருடைய நோக்கம் என்ன? மரத்தை வளர்ப்பது. நீருடைய நோக்கம் மரத்தை வளர்ப்பது. ஆனால் அந்த மரத்தை வளர்ப்பது என்பது நிலத்தின் ஊடாக செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. நீருடைய நோக்கம் மரத்தை வளர்க்கிறது. ஆனா நீர் நிலத்தோட உதவி இல்லாம மரத்தை வளர்க்க முடியாது. சரியா? அப்ப நிலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிலம்தான் நீருக்கும் மரத்துக்கும் இடையில ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. சரியா? இப்ப மரத்துடைய வளர்ச்சிய ஆன்மீக வளர்ச்சி என்று நாம் உவமை கொள்வோம். மரம் என்பது மேல் நோக்கி வளரக்கூடியது. மேல் நோக்கிய வளர்ச்சி என்பது ஞானங்களை நோக்கிய வளர்ச்சி, இறைவனை நோக்கிய பயணம், ஆன்மீக வளர்ச்சி என்று நாம் கொள்ள வேண்டும். சரியா? இப்ப நம்ம உடம்புல மரம் என்ற அந்த தன்மை, ஆகாயம் என்ற தன்மை இறைவனை நோக்கி உயர வேண்டும், மேன்மையை நோக்கி உயர வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? நீர் வேணும். நீர் இருந்தா தானே வளர்ச்சி, நீர் இருந்தா தானே மரம் வளரும். ஆனா இடையில என்ன வேணும்? தேவையா இருக்குது, நிலம் தேவையா இருக்குதால. அப்போ உடம்போட தொடர்புடைய உணவு. அப்போ நம்ம ஆன்மீகத்துல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நம்ம நிலத்தை ஒழுங்கா பராமரிச்சுக்கணும், அந்த நிலத்துல நீரை ஒழுங்கா தக்க வச்சுக்கணும். இந்த புரிதலை தான் இந்த படம் விளக்குகிறது. மனிதனுடைய வாழ்வின் நோக்கமே ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைவது, இறைவனை நோக்கி தன்னை செலுத்திக் கொள்வது, மேன்மையான ஞானங்களை நோக்கி அவனை உயர்த்தி கொள்வது. இதுதான் மனித வாழ்வினுடைய நோக்கம். அதுதானே. அதுக்கு அவனுக்கு என்ன தேவை அப்படின்னா நிலத்தினுடைய உறுதி தேவை. அப்பதான் நீர் அங்க வரும். நீரை நல்லபடியா பார்த்துக்கணும். இப்போ ஒரு சாக்கடையில மழை தண்ணி விழுந்தா என்ன ஆகும்? மழை தண்ணி சாக்கடை ஆயிடும்ல. அப்போ நிலம் ஒழுங்கா இருக்க வேண்டியதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வானத்திலிருந்து இறக்கப்படக்கூடிய நீர் என்பது தூய்மையானது. அது எந்த மாதிரி நிலத்துல பயன்படுதோ அதுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். சரியா? அப்போ இந்த படத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய உடம்ப பராமரிக்க உதவக்கூடிய உணவையும், உடலுக்கென்று இருக்கக்கூடிய சில அசைவு தன்மைகளை, பயிற்சிகளை ஒழுங்காக செய்து உடலை நல்ல முறையில் பேணிக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நீர் சக்தி நம்முடைய உடலில் நல்ல முறையில் தங்கும். நீரும் நிலமும் தான், நீர் மற்றும் நிலத்தினுடைய ஆரோக்கியம் தான் நம்முடைய மரத்தை வளர்க்கும். மரத்தை வளர்க்கும்னா நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அடிப்படையாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் தான் இந்த படத்தின் மூலமா நாம புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட். சரிங்களா? ஸோ இதுக்கான டெக்ஸ்ட் பார்க்கலாம். நீரினுடைய இயல்பு நான் சொன்ன மாதிரி வானத்திலிருந்து இறங்கி நிலத்தில் தங்குதலின் நோக்கம் என்னன்னா விளைச்சலை வெளிப்படுத்துவது. அதாவது நீர் என்பது மரத்திற்கு பாய்ச்சப்பட வேண்டும். நீர் நிலத்தின் ஊடாகவே மரத்தை அடைய முடியும். இப்போ மரத்தினுடைய இயல்பு என்ன அப்படின்னா நிலத்தில் தனது வேரை பரப்பி ஊன்றி வானத்தை நோக்கி உயருதல். எந்த அளவுக்கு மரம் நிலத்துல தன்னுடைய வேரை உறுதியாக பரப்பி ஊன்றிக் கொள்கிறதோ அந்த அளவுக்கு தான் மரத்தினுடைய வளர்ச்சி அமைய முடியும். அதுபோல நீங்கள் உண்மையிலேயே ஆன்மீகத்தில் வளர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் உங்களுடைய உடலை பேணிக் கொள்ள வேண்டும், உங்களுடைய உணவுகளை பேணிக் கொள்ள வேண்டும். அதனாலதான் ஆன்மீக வளர்ச்சி நீங்க அடிப்படையா போனாலே யோக மரபுல ஆன்மீக வளர்ச்சியினுடைய அடிப்படை ஹத யோகம். நீங்க ஃபர்ஸ்ட் உங்க உடம்ப பிளெக்சிபிளா வச்சுக்கோங்க, அதுக்கு உதவக்கூடிய உணவுகளை அமைச்சுக்கோங்க. யோகிக் டயட்னு சொல்றாங்களே. இப்போ உணவை கொண்டு அமையக்கூடிய உடல், இதுதான் ஆன்மீக வளர்ச்சிக்கு அடிப்படை. சரியா? அப்ப வானத்தை நோக்கி உயர்தல் என்பது இறைத்தன்மையை நோக்கி உயர்தல் என்பதாகும். அப்ப இறைத்தன்மையை நோக்கி உயர்தல் என்ற அந்த பணி என்பது நிலத்தை கொண்டும் நீரை கொண்டும் மர ஆகாயத்தை கொண்டும் அமைகிறது. சரியா? இதுல நீர் என்பது தரமா இருக்கணும், சரியான அளவுல இருக்கணும், அந்த மரத்தை நோக்கி பாயணும். அப்பதானே அந்த மரம் வளரும். வேற ஏதாவது மரத்துக்கு போயிடுச்சுன்னா நீங்க உங்க உடம்ப நல்லா வச்சுக்கிட்டு அந்த உடம்புல நீர் சக்தி நல்லபடியா வச்சுக்கிட்டு ஒஸ்டான ஒரு காரியத்தை செய்யலாமா இல்லையா? ஆன்மீகத்தை நோக்கி வளராம வேற எதையாவது நோக்கி வளரலாமா இல்லையா? ரொம்ப ஆரோக்கியமா அதர்மம் செய்யலாமா இல்லையா?
இப்ப இந்த இடத்துல நோக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. நீர் வந்து மரத்தை மேல் நோக்கி வளர்க்கறதுக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நிலம், நிலத்தோடு நீர் சேருதல், நிலத்தை கொண்டும் நீரை கொண்டும் நமக்கு வளர்ச்சி ஏற்படுதல், அந்த வளர்ச்சியினுடைய உச்சம். இதுதான் சக்ராஸுடைய கான்செப்ட். இப்ப சக்ராஸுடைய கான்செப்ட் பாத்தீங்கன்னா மூலாதாரம். மூலாதாரம் என்பது நிலம். அதுக்கு அடுத்து இருக்கிறது என்ன? சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம் என்பது நம்முடைய ரீப்ரொடக்டிவ் யூனிட்டோட தொடர்புடைய ஒரு விஷயம். அதாவது நீர் என்று நாம் சொல்லலாம். ஒரு மனிதனுடைய இயல்பான வளர்ச்சி என்பது நிலத்தை கொண்டும் நீரை கொண்டும் தான் தொடங்குகிறது. நீங்க எந்த அளவுக்கு மூலாதாரத்தையும் சுவாதிஷ்டானத்தையும் உறுதியா வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க மணிபூரகத்துக்கு உயர முடியும். அதாவது இந்த உலக வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைய முடியும். உலக வாழ்க்கையினுடைய வெற்றி என்பது உடல் ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம், நிறைவான நன்மையான உலகத்தின் சுகங்களை அடைந்து கொள்ளுது. சரியா? இப்ப அது நமக்கு தேவையில்லை. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நிலத்தையும் நீரையும் நல்லபடியா பார்த்துக்கணும். இதுதான் ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படைன்றது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ இந்த சக்கரங்களுடைய வளர்ச்சி என்பது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்கினை, சகஸ்ரம், இன்னும் சகஸ்ரத்தை கடந்து இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கின்றன. அப்ப எல்லா வளர்ச்சிக்கும் அடிப்படை காரணம், எப்படி ஒரு மரம் வேற நிலத்துல உறுதியா ஊன்றி கொண்டால் மட்டுமே உயரமாக வளர முடியுமோ, அதே போல எந்த அளவுக்கு நீங்க மூலாதாரத்தையும் சுவாதிஷ்டானத்தையும் உறுதியா வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் வளர்ச்சி. அந்த புஷ் கொண்டுதான் வளர்ச்சி. நீங்க மூலாதாரத்தையும் சுவாதிஷ்டானத்தையும் விட்டுட்டு நீங்க வளரவே முடியாது. அது வந்து ஒரு இல்யூஷனா இருக்கு. நீங்களே நான் வளர்ந்தேன் நீங்க நினைச்சுக்க வேண்டியது. அப்போ மூலாதாரம் என்பது உணவு, உடல். சுவாதிஷ்டானம் என்பது நீரினுடைய ஆரோக்கியம். நீரினுடைய ஆரோக்கியம் என்பது நீரினுடைய அளவு, நீருடைய தரம், நீருடைய வெப்ப சமநிலை, நீருடைய பரவல். சரியா? அந்த நீருடைய பரவலை கொண்டுதான் அடுத்த நிலை.